என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே. சொல்லுங்க, என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான். எல்லா கரங்களை தட்டி, எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை. நல்ல உற்சாகமா, எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான். எங்கள் ஆதரவே, எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம். சொல்லுங்க, கிருபையினால், கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எங்கள் ஆதரவே, அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான். எங்கள் ஆதரவே, எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை. எங்கள் ஆதரவே, எங்கள் மறைவீடமே. சொல்லுங்க, கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில்
சொல்லுங்க. எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றி நீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி சொல்வோமா? ஆதரவே எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை. என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? நீ சொன்னதினால் நான், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே அடைக்கலமே, ஓ எஸ் லார்ட், ஆதரவே எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே. இன்னொரு விசை சொல்லுங்க. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் உம்மை ஆராதிப்பேன். ஆதரவே எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்தும். அவரே நம்முடைய ஆதரவா இருக்கிறார், அவரே நம்முடைய அடைக்கலமா இருக்கிறார். ஓ, நம்மளை கண்மணியின் மேல் உயர்த்தி வைக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த பாடல்ல நம்ம பாடும்போது எத்தனையோ கரடு முரடான பாதையில் நம்ம நடந்து செல்லும் போது கூட, முட்கள் உள்ள பாதையில் நம்ம நடந்து செல்லும் போது அவர் நம்மளை சுமந்து செல்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம அநேக நேரத்தில் நினைப்போம், ஆண்டவர் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை விட்டு விடுகிற தேவனே கிடையாது, நம்மளை தள்ளி விடுகிற தேவன் கிடையாது. அவர் நம்மளை தூக்கி சுமந்து இந்த மாதிரி எல்லா கரடு முரடான பாதையில் இருந்தோம் நம்மளை நீங்களாக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம கஷ்டப்படுற நேரத்துலலாம் நம்மளுக்கு உதவுகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனையோ நேரத்தில் நம்ம சோர்ந்து போய், நம்ம ஒன்றுமே செய்ய முடியாமல் பலனற்று போய், எல்லாவற்றையும் இழந்து போய் நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மளை கைவிடுவதும் இல்லை. அவருடைய வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மாறவே மாறாது. நம்மளுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று அவர் முன்குறித்து இருக்கிறாரோ அதை நம்ம வாழ்க்கையில செய்ய வரைக்கும், அது வாழ்க்கையில நிறைவேற்ற வரைக்கும் நம்மளை அவர் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் நம்மளை கைவிடுவதே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் எத்தனையோ நேரத்தில் சோர்ந்து போய் நம்ம செல்லும் போது ஆண்டவர் என்னை பலப்படுத்தி, என்னை திடப்படுத்தி, என்னை கண்மனையில் மேல் உயர்த்தி, என்னை அவர் தோள்களின் மேலே என்னை சுமந்து கொண்டு என்னை உயர்த்தின தேவனாய் இருக்கிறார்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? நம்மளுக்காக முன் குறித்ததை, நம்மளுக்காக வைத்திருக்கிற தரிசனத்தை அவை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை வாக்கு தத்தங்கள் தாமதமானாலும் அதை கண்டிப்பாக ஏற்ற நேரத்தில் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில ஏன் இது நிறைவேற மாட்டேங்குதுன்னு எத்தனையோ பேர் கேள்வியோடு வந்திருக்கலாம். ஆனா நம்முடைய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் அவர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய உள்ளத்தை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு கூட ஒருவேளை நீங்க முடியாம வந்திருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிற தேவன் அவர். உங்களுக்காக எல்லாவற்றையும் ஏற்ற காலத்துல அவர் செய்து முடிப்பார். செய்து முடிக்க வல்லமை உள்ளவர் அவர். இன்றைக்கு அவரை பார்த்து சொல்ல போறோம், ஆண்டவரே, என்னுடைய இயலாமையை நீர் அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களை விட்டு ஒருபொழுதும் விலகாமல் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் என்று அவரை பார்த்து நம்ம ஒரு விசையாய் சொல்லுவோமா? We praise you, Jesus. Oh, we thank you, Lord. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் இயலாமையில் நீர்
செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் இயலாமையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். சொல்லுங்க. என் இயலாமையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். நம்முடைய தடைகள் அவருடைய கண் முன்னாடி எம்மாத்திரம். ஓ மரித்தோரை எழ செய்தீர் என்றார். நோய்கள் சொல்லுங்க. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார். என்னை குறைவின்றி நடத்துவதும். இன்னொரு விசை சொல்லுவோமா? ஓ ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார். குறைவின்றி நடத்துவதும். எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்வோம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கிரகிக்க முடியாத காரியங்களை இன்றைக்கு செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை வாழ்க்கையில எதுவுமே நடக்காம இருக்குது. ஓ என்னுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை நான் பார்க்கவே முடியலே. நான் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையும் வாய்க்காம போகுது. நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது.
நான் பார்க்கிற எல்லாமே தோல்வியிலேயே முடியுது அப்படின்ற ஒரு ஏமாற்றத்தோடு நீங்க வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு இயேசு உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை அப்பா எத்தனையோ வாக்குத்தத்தங்களை எனக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே, ஆனா ஒண்ணுமே நிறைவேறாம இருக்குது, ஐயோ ஏமாற்றத்தோட நான் இருக்கிறேனே, என் வாழ்க்கையில எப்போ இந்த வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேறும் என்று நீங்க புலம்பி கொண்டு இருக்கலாம், கலங்கி போயிருக்கலாம், மனம் நொந்து போய் ஐயோ எப்பதான் இது நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கலாம். இல்ல உங்களால நினைத்து பார்த்து பார்த்து வார்த்தைகளே வராம ஒரே கண்ணீரோடு இருக்கலாம். அப்பா நினைச்சு பார்த்தாலே எனக்கு வார்த்தை வர மாட்டேங்குது, என் கண்கள்ல தண்ணீர் மாத்திரம் வருது, எப்பதான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்ப்போடு இருக்கலாம். ஆனா தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவன் அவர். இன்றைக்கு உங்களுடைய புலம்பலை, உங்களுடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாய் அவர் மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு வாய்களை திறந்து கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில இன்றைக்கு உங்களுடைய அற்புதத்தை சம்பவியும் அப்பா, உங்களுடைய அற்புதத்திற்காக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. கிரகிக்க முடியாத அற்புதத்தை, ஆச்சரியமான காரியத்தை இன்றைக்கே என் வாழ்க்கையில செய்யுங்கன்னு நீங்க அவரை பார்த்து கேட்கும் போது இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் ஏதாவது ஒன்றை செய்து உங்களுடைய ஆனந்த களிப்பினாலும் சந்தோஷத்தினாலும் அவர் நிறைக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேரால ஒத்துக்கொள்ள முடியும்? என் தேவன் இன்றைக்கு ஏதாகிலும் செய்து என்னை அவர் சந்தோஷமாக்குவார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லுங்க, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். ஒருபோதும் உங்களை அவர் மறக்கவே மாட்டார். அவருடைய உள்ளங்கைகள்ல அவர் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு பார்த்து சொல்லுங்க, என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார், என்னை மறக்கவே மாட்டார். என் தேவனோ, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. சொல்லுங்க, கிரகிக்க முடியா, கிரகிக்க